இந்த ரமலானுடைய மாதத்திலே ஜகாத் கொடுப்போம் இல்லையா? வசதி உள்ளவர்கள் ஜகாத் தருவார்கள். இந்த ஜகாத் யாருக்கு முன்னுரிமை என்றால் உறவினர்களுக்கு தருவதுதான் முன்னுரிமை தர வேண்டும். எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், ஊர்ல இருப்பாங்க, மாவட்டத்தில் இருப்பாங்க, தேசியத்தில் இருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட உன்னுடைய சொந்தத்தில் யார் ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தர்மம் செய்வது தான் சிறந்தது. மற்ற ஏழைகளுக்கு தர்மம் செய்தால் நீ ஜகாத் அந்த நன்மை தான் கிடைக்கும். ஆனா உன்னுடைய உறவுகளுக்கு, உங்களுடைய சொந்தங்களுக்கு நீ உதவி செய்தால் சிலா ரஹ்மி, உறவுகளை பேணிய நன்மை கூட சேர்த்து கிடைக்கும். சகோதரர்களே, நாம் உற்றார் உறவினர்களை சாதாரண நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உறவுகளை முறித்து கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய துஆ கபூல் ஆகாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, அருமை தோழர்களே, அருமை சஹாபாக்களே, நீங்கள் மிஸ்ர் நாட்டை இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவீர்கள். அப்போ என்ன செய்ய தெரியுமா? அந்த மக்கள்கிட்ட மிருதுவா நடந்துக்குப்பா, அந்த மக்கள்கிட்ட அன்பாக நடந்துக்குங்க, அந்த மக்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்குங்க. சஹாபாக்கள் ஒரு கேட்கிற, யா ரசூலுல்லாஹ், இந்த விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்துறீங்க? அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், என்னுடைய தாயார், என்னுடைய தாதிமா ஹாஜரா அம்மையார் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள், மிஸ்ர் நாட்டை சேர்ந்தவர்கள். ஹாஜரா அம்மையார் எங்களுடைய தாதி மிஸ்ர் நாட்டை சேர்ந்தவர்கள். அதாவது சொல்ல போனால் என்னுடைய இரத்த உறவுகள் இருக்கிறது. அந்த மக்களை வென்றெடுத்தால் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சகோதரர், சிந்தித்து பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹாஜரா அம்மையார் இருக்காங்கல்ல, இவர்கள் மத்தியிலே காலம் எவ்வளவு தெரியுமா? 3000-4000 ஆண்டு காலம். 3000-4000 ஆண்டு காலம் ஆன பிறகும் கூட அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அந்த மக்களை நீங்கள் வென்றெடுத்தால் அவர் இடத்திலே நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். இப்ப தெரியுதா உறவுடைய பலம் என்னன்னு சொல்லிட்டு? எல்லாரும் மதிப்பான், உறவுக்காரன் மதிக்க மாட்டான். எல்லாரும் இருந்து கூப்பிடுவான், உறவுக்காரன் கூப்பிட மாட்டான். சகோதரர்களே, அவன் கெட்டவனாக இருந்து போட்டும், நீங்கள் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள்.